நாங்கள் பரோட்டா வாங்கும்போது எங்களுக்கு ஒரு குருமா கொடுப்பாங்க. அது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த குருமா எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, இஞ்சி, கசகசா, பச்சை மிளகா, முந்திரி இதெல்லாமே நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் பச்சை பட்டாணி, கொண்டு கடலை, உருளைக்கிழங்கு இதெல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வானலில் வதக்கி வச்சுருந்த வெங்காய தக்காளியும் இந்த குக்கர் கூட ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வெள்ளை குருமா ரெடிங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி தூவிட்டு இறக்குனீங்கன்னா பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.